ஈவன் அபிராமி மேம் நாங்கள் எல்லாருமே நிற்கும் போது இது என்னன்னா இவங்க ஒர்க் பண்ணுறதை பார்க்கறதுக்கே எங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அதை மீறி நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எங்களால் தான் 1 more 2 செகண்ட் டேக் அதெல்லாம் போகுமே தவிர அவங்க கரெக்டாக தான் பண்ணாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தோம். பெர்ஃபார்ம் பண்றதே கஷ்டம். இதுல வேற டான்ஸ் வேற ஆடி இருக்கீங்க சிங்கிச்சா சாங்ல. அதுவும் கமல் சாரோட 2 பேருமே பயங்கரமான டான்சர்ஸ். எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் 2 பேர் சேர்ந்து பண்ண போறீங்க, டான்ஸ் ஆட போறீங்க அப்படின்னு ஒண்ணு. கமல் சார் நீங்களும் இதுக்கு பதில் சொல்றேன் சார். 2 பேர் சேர்ந்து ஆடி இருக்கீங்க. ஏன்னா எங்களுக்குலாம் அது ஒரு ட்ரீட். சார் வந்து பெரிய டான்ஸர். நான் அவரை பார்த்து தான் நானே டான்ஸ் ஆடுறதுக்கு இது பண்ணேன். ஸோ அவரு அப்பயே பண்ணிட்டாரு பயங்கரமா டான்ஸ் இதெல்லாம். பட் என்னன்னா இன்னைக்கும் வந்து அந்த கிரேஸ் கொஞ்சம் கூட குறையாம ஃபர்ஸ்ட் ரிஹர்சல் பண்ணும்போது சார் நார்மலா பார்த்துக்கிட்டாரு. பட் டேக் வந்தோடனே மிரட்டிட்டாரு. அதாவது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இத்தனைக்கும் அந்த காஸ்டியூம் வந்து சார் போட்டு ரொம்ப ஹெவியான ஒரு காஸ்டியூம். இட் வாஸ் in Delhi we shot the song. It was very hot. We were all sweating and it was very tough to shoot. எனக்கே ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ நானாவது கொஞ்சம் தின்னான ஒரு மெட்டீரியல் போட்டிருந்தேன். சார் போட்டிருந்தது ரொம்ப ஹெவி மெட்டீரியல்.